Uh, Good morning, students. Today we are going to discuss about classification of the matter. Classification of matter already பார்த்துருக்கோம். அதில் மேட்டர் வந்து classified into two types. ஒன்று வந்து physical classification and chemical classification. Physical classification பொறுத்த வரைக்கும் solid state, liquid state, gas state classify பண்ணியிருப்போம். chemical classification வந்து மிக்சர் அண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள், ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. பை அப்ளையிங் தி நாலேஜ் ஆஃப் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனோட நாலேஜை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை தி ஈச் ஆஃப் தி ஃபாலோவிங். இந்த ஃபாலோவிங்கை கிளாஸிஃபை பண்ணிக்கணும். ஒரு 8 கொடுத்துருக்காங்களே, இந்த ஃபாலோவிங் வந்து எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோம்? கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனை வந்து நாலேஜை பேஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பவுண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேயா? அதாவது இந்த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் எலிமெண்ட்ஸாக அல்லது காம்பவுண்ட்ஸாக அல்லது மிக்சராகனா நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சுகர், சீ வாட்டர், டிஸ்டில் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஒயர், டேபிள் சால்ட்டு, சில்வர் பிளேட்டு, நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸை வந்து எலிமெண்ட்ஸாக அல்லது காம்பவுண்டாக அல்லது மிக்சராக கிளாஸிஃபை பண்ண. ஆக்சுவலி இது என்னது? கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனோட நாலேஜை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சுகர் மீன்ஸ் தட் C12 H22 O11, that is கேன் சுகர்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட். இது ஓகே, அடிஷன் இது காம்பவுண்ட். சுகருங்கிறது C12 H22 O11ங்கிறது எக்ஸாம் என்ன ஆன்சர் பண்ணோம்? இதில் எது காம்பவுண்டு, எது எலிமெண்ட்ஸு, எது மிக்சர் அப்படின்னு நீங்கள் எழுதினா மட்டும் போதும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுகருங்கிறது ஒரு கேன் சுகர், அதாவது C12 H22 O11ங்கிற ஒரு காம்பவுண்ட். சி வாட்டர் அப்படிங்கிறது வாட்ரு மட்டும் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அங்கே நிறைய எல்லாமே என்னது சால்ட்டு சம்திங் எல்லாமே மிக்சிங் ஆகி தான் இருக்கும். சி வாட்டருங்கிறது என்னது? ஒரு மிக்சர். ஓகே, தட் இஸ் ஒன் இஸ் காம்பவுண்ட். காம்பவுண்ட். டிஸ்டில் வாட்டர், சீ வாட்டருங்கிறது மிக்சிங் ஆகிருக்கும். அதே சால்ட்டு சம்திங் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதெல்லாம் சீ வாட்டர் வந்து மிக்சர் சொல்கிறோம். அதே டிஸ்டில் வாட்டர் அப்படின்னா ரெயின் வாட்டர் கூட வச்சுக்கலாம். பியூர் வாட்டர் H2O தான். அது H2Oங்கிறது காம்பவுண்ட். டிஸ்டில் வாட்டர் மட்டும் பியூர் வாட்டர்னு சொல்லக்கூடிய டிஸ்டில் வாட்டர், ரெயின் வாட்டர் அப்படி கூட சொல்லலாம். டைரெக்டாக வாட்டர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே அதில் மிக்ஸ் பண்ணியிருக்காது. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா CO2 அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட். சீனா எலிமெண்ட்டு, ஓனா வந்து எலிமெண்ட்டு, O2னா மாலிகுல். பட் CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடுங்கிறது காம்பவுண்ட். காப்பர் ஒயர் அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னது? Cu மட்டும்தான். அது Cu அப்படின்னா எலிமெண்ட். Cu மட்டும் சிங்கிளாக தானே இருக்குது, ஸோ எலிமெண்ட். டேபிள் சால்ட் அப்படின்னா NaCl, சோடியம் குளோரைடு தான் நம்ம டேபிள் சால்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். ஒன்லி ஒன் எலிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது, ஒன் ஆட்டம் இருந்தால் தான் அது எலிமெண்ட். ஓகே, NaClங்கிற 2 எலிமெண்ட் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் காம்பவுண்ட். டேபிள் சால்ட் நத்திங் பட் சோடியம் குளோரைடு. சில்வர் பிளேட் நம்ம சாப்பிட்றோம்ல, சில்வர் பிளேட் அப்படின்னா நத்திங் பட் ஏஜிங்கிற எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். சிங்கிள் எலிமெண்ட்ஸ், ஸோ தட் இஸ் எலிமெண்ட். சிங்கிள் ஆட்டம் இருக்கிறதால அது எலிமெண்ட். ஸோ இது ரெண்டும் தான் எலிமெண்ட். நாப்தலின் பால்ஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஓகே, நாப்தலின் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தட் இஸ் காம்பவுண்ட். ஸோ இப்போ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் காப்பர் அண்டு சில்வர் அப்படின்னு எலிமெண்ட்டாக போகும். நீங்கள் என்ன செய்றீங்க? டெஸ்ட்டில் எலிமெண்ட் போட்டு காப்பர் அண்டு சில்வர் அப்படின்னு போடுங்க. காம்பவுண்ட் போட்டு சுகரு, டிஸ்டில் வாட்டர், டேபிள் சால்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின் அப்படின்னு எதுனா போதும். மிக்சர் போட்டு சி வாட்டர் மட்டும் நீங்கள் எதுனா போதும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி சொல்லிட்டோம். ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு we are going to discuss about AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, atomic mass, calculate the atomic mass. Okay, atomic mass calculate பண்ணா how does an individual atom weigh?
ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டத்தோட வெயிட் நமக்கு கால்குலேட் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு ஆட்டம், the atom is too small, size of atom is too small, size of an atom is too small. Our diameter, with the diameter 10 power minus 10 meter, 10 power minus 10, ஒரு வெரி வெரி ஸ்மால் சைஸாக இருக்கும். அதோடைய ஆட்டத்தோடைய சைஸு டயமீட்டரில் இருக்கும் 10 power minus 10 மீட்டர் இருக்கும். as size of an atom is too small with diameter 10 power minus 10 meter. அதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லியாக 10 power minus 27 கிலோகிராமில் இருக்கும். ஓகே, அப்ராக்சிமேட்லியாக. ஸோ ஒரு ஆட்டத்தோடைய சைஸு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதோட டயமீட்டர் வந்து 10 power minus 10 மீட்டர், அதோடைய வே வந்து 10 power minus 27 கிலோகிராம். ஸோ இது ரீசன். அதில் இந்த ரீசனால் என்ன செய்ய முடியாது, ஒரு அட்டாமிக் மாஸை இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் தேர் மாஸ் டைரக்ட்லி. அட்டாமிக்கோடைய மாஸை வந்து நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. என்ன ரீசன்? அதோட டயமீட்டரும் சரி, அதோடைய சைஸும் வெயிட்டும் சரி ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. 10 power minus 27 0.00001 அப்படி வரணும். இதே 10 power 0.00010 ஜீரோக்கு அப்புறம் 1 வரணும். ஸோ ரொம்ப size of the atom is too small with the diameter 10 power minus 10 meter and weigh approximately 10 power minus 27 kilogram. ஸோ இது இவ்வளோ கம்மியாக இருக்கிற ரீசனால் என்ன செய்ய முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் தேர் மாஸ் டைரக்ட்லி. ஒரு ஆட்டத்தோட மாஸை நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா அதோடைய வெயிட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இட் இஸ் ப்ரொப்போஸ்டு டு ஹாவ் ரிலேட்டிவ் ஸ்கேல். ஓகே, ஒரு ரிலேட்டிவ் ஸ்கேலை ப்ரொப்போஸ் பண்ணலாம். இட் இஸ் ப்ரொப்போஸ்டு டு ஹாவ் ரிலேட்டிவ் ஸ்கேலை ப்ரொப்போஸ் பண்ணலாம். எதுக்கு? நம்ம அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் ப்ரொப்போஸ்டு டு ஹாவ் தி ரிலேட்டிவ் ஸ்கேலை ப்ரொப்போஸ் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி? பேஸ்ட் ஆன் ஆட்டம். ஒரு ஆட்டத்தை, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆட்டத்தை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், ரிலேட்டிவ் ஸ்கேலை பேஸ் பண்ணி அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அட்டாமிக் மாஸை டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாங்கிறதால என்ன செய்கிறாங்க, என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, ஒரு ரிலேட்டிவ் ஸ்கேலை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. டு ஹேவ் தி ரிலேட்டிவ் ஸ்கேல் பேஸ்ட் ஆன் த ஆட்டம், பேஸ்ட் ஆன் தி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டம். ஒரு ஆட்டம் என்னது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ரிலேட்டிவ் ஸ்கேலை யூஸ் பண்ணி அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த ஆட்டத்தை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்காங்கன்னா கார்பன் 12. சினா கார்பன், தட் இஸ் கார்பன் 12 இஸ் ஏ ஸ்டாண்டர்ட், இஸ் கன்சிடர் அஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, இது யாரை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்கன்னா ஐயூபேக். ஓகே, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த மெத்தட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த ரூல் அவங்க கவுன்சில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கார்பன் 12 வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக வச்சுக்கிட்டு ஒரு ரிலேட்டிவ் ஸ்கேலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேட்டிவ் ஸ்கேலை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும், நம்ம அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, கார்பன் 12 இஸ் கன்சிடர் அஸ் ஸ்டாண்டர்ட் பை த என்னது ஐயூபேக் கவுன்சில். ஓகே, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்டு அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஓகே, அந்த கவுன்சில் மூலம் அந்த கெமிஸ்ட்ரி ரூலில் அந்த கார்பன் 12ங்கிற ஆட்டத்தை இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகினிங்கில் ஹைட்ரஜன்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ கார்பன் 12 வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக கன்சிடர் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். இந்த ரிலேட்டிவ் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறது, அட்டாமிக் மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அட்டாமிக் மாஸோட சைஸு சரி வெயியும் சரி ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் ரிலேட்டிவ் ஸ்கேலை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேட்டிவ் ஸ்கேல் தான் ஸ்டாண்டர்ட் ஆட்டத்தை பேஸ் பண்ணியிருக்குது. கார்பன் 12. ஓகே, இந்த கார்பன் 12 கூட இட்ஸ் ஃபிக்ஸ்டு மாஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபிக்ஸ்டு மாஸ் கார்பன் 12. அப்படி வேணாது 12U கார்பனோட சொல்கிறோம். கார்பனுடைய இட்ஸ் மாஸ் இஸ் ஃபிக்ஸ்டு மாஸ் 12U, 12 யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். யூனா யூ அல்லது ஆர் 12 AMU 12 AMU அல்லது 12U. இப்போ ஸ்டாண்டர்டில் 12 AMUங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறது கிடையாது.
இப்போ ஒன்லி எதை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க 12U வேர்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க U ஸ்மால் u 12 அப்படி எதோடைய மாசு இந்த கார்பனுடைய இட்ஸ் மாஸ் என்னது ஃபிக்ஸ்டு மாஸ் 12U தான் 12U ஆர் 12AMU 12U அப்படிங்கிறது 12ங்கிற யூங்கிறது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்னு சொல்லக்கூடியது இதோட யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் கார்பனுடைய என்னோட ஃபிக்ஸ்டு மாஸ் ஏன்னா கார்பனை தான் ஐயூபேக்குன்னு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டாங்க ஓகே வாட் இஸ் U யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் டெஃபினேஷன் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸோடைய டெஃபினேஷன் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸோட டெஃபினேஷன் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் டெஃபினேஷன் அதாவது AMU atomic mass unit or unified atomic mass unit is defined as 1/12 of the mass of carbon 12 atom in its ground state ஓகே ஒரு கார்பன் மாஸில் 12th 1 பகுதியாக இருக்கணும் தட் இஸ் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அதோட வேல்யூ வந்து 1U is equal to 1 is equal to 1 U is equal to 1.6605 × 10⁻⁻27 கிலோகிராம் கிராமில் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே அதாவது 1/12 கார்பன் 12ல் 1/12 இருக்கும் 1/12 ஓகே 1/12 ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி கார்பன் 12 ஆட்டம் இன் ஏ கிரவுண்ட் ஸ்டேட் இன் இட்ஸ் அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அந்த கார்பன் மாஸில் கார்பன் 12 ஆட்டத்தில் மாஸில் என்னது 1/12 இருக்கணும் ஸோ அதான் என்னது அட்டாமிக் மாஸ் இன்ட் அதாவது U 1U is equal to 1.6605 10⁻⁻27 கிலோகிராம் ஓகே அடுத்து how to calculate the relative atomic mass next topic relative atomic mass next relative atomic mass calculate பண்ண போகிறோம் relative atomic mass ஓட definition 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்தது வந்து 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் பார்த்தோம் இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as AR அப்படிங்கிறது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தான் இந்த சிம்பிள் இருக்கும் கேபிட்டல் A சப்ஸ்கிரிப்டில் ஆர்னு போட்டிருக்கோம் ஓகே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as ஆவரேஜ் மாஸ் ஃபேக்டர் சொல்லியிருப்போம் ரேஷியோ ஆஃப் இந்த டெஃபினேஷன் அதில் பார்த்தலாம் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் மாஸ் ஃபேக்டர் டு யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நீங்கள் டெஃபினேஷனில் எழுதிக்கலாம் relative atomic mass is defined as the ratio of average mass factor to unified atomic mass unit எழுதிக்கலாம் இல்லைனா இப்படி ஃபார்முலா கூட எழுதிக்கலாம் நோ ப்ராப்ளம் relative atomic mass equal to average mass of the atom divided by unified atomic mass unit that is relative atomic mass ஃபார்முலா ஒரு டெஃபினேஷன் எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு relative atomic mass உடைய ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணணும் ஹவு டு கால்குலேட் தி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்டா ஃபார்முலா எழுதுங்க தட் இஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ் ஆஃப் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய ஆவரேஜ் மாஸ் டிவைட் பை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜனுடைய இது மெமரி பண்ணிக்கங்க வேல்யூ வந்து 1.6736 × 10⁻⁻27 கிலோகிராம் which is average mass of hydrogen atom. Unified atom is already known 1.605 × 10⁻⁻27 கிலோகிராம்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுங்கிறது யூங்கிறது 1.6605 × 10⁻⁻20 கிலோ தெரியும் அதான் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் ரெண்டே டிவைட் பண்ணால் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1.007 ஆர் 1.008 யூங்கிறது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒரு கொஷின்ஸ் பார்க்கணும் அடுத்தது ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்போ இது வேல்யூ மனப்பாடம் பண்ணோம் இது நமக்கு யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் 2 மார்க் டெஃபினேஷனில் படிச்சிருப்போம் 1.6605 × 10⁻⁻27 கிலோகிராம்ங்கிறது ஓகே அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அது ஏஆர் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.007 ஆர் 1.008 U